ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எப்பவும் போல் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான யதார்த்தமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிடும்போது பார்த்தா உப்மாவா அப்படி இப்படின்னு சொல்லி சோழன் பேசுகிறாரு. நிலா வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அப்படியே ஃபன்கலாட்டாவாக கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ சேரனோட ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா கார்த்தியா தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஆரம்பத்திலேருந்தே கார்த்தியா அந்த மாதிரி ஃபோன் பண்ணுறதுல வேறு ஏதாவது சிக்கல் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் யோசிக்க தோணுது. இருந்தாலும் இன்றைக்கான எபிசோடில் கார்த்தியா பேசும்போது முதல்ல ஃபோன் எடுக்கல. எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தா வீடியோ கால் பண்ணுறாங்க. இப்போ முதல்ல நிலா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சேரன்ட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. அவங்க என்னமோ ரொம்ப யதார்த்தமாக தான் பேசுகிறாங்க, உரிமையோட. அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பிட்டீங்களா, எங்கள் வீட்டை சுற்றி பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட், அதாவது கார்த்தியோட ஹஸ்பண்ட்கிட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா ஃபோனை கட் பண்ணி போடுறாங்க. இவங்களுக்குலாம் ஒரு பதட்டமாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிலா வந்து இங்கே நடேசனுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. நடேசன் வந்து நம்மள்ட்ட ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு சொல்லி அப்படியே எஸ்கேப் ஆகி அப்படி இப்படி போகிறாங்க. ஒரு மாதிரி அப்படி ஒரு ஃபன் கலாட்டாவாக இருக்குது. அடுத்து அவங்க வெளியில் உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தா சோழன் பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. நல்லா இருக்கீங்களா, ஆஃபீஸில் எப்படி போச்சு என்ன இதுன்னு கேட்கும்போது ஆஃபீஸில் அவங்க கொஞ்சம் அதாவது திட்டு வாங்கினாங்கல்ல, அந்த விஷயத்த சொன்னதுமே உடனே சோழன் இருந்துக்கிட்டு நான் வந்து கேட்குறேன் ஊன்னு சொல்லிட்டு அப்படி தாண்டுறாரு. ஒரு மாதிரி யதார்த்தமான கதைங்க. அதாவது ஒரு 20 நிமிஷம் உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த கதையை வந்து அப்படியே ரொம்ப யதார்த்தமாக அப்படி ஒரு அதாவது எல்லாத்தோட அப்படியே கனெக்ட் ஆகி போகிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் ஐயனார் துணை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் நல்லாவே ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அது மட்டும் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா ஒரு 20 நிமிஷம் தான் பார்க்குறோம். அந்த ஒரு 20 நிமிஷத்தில் ஒரே ஸ்டோரியை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நிலா அடுத்த நாள் வந்து அவங்க ஆஃபீஸ் கிளம்புறாங்க. இப்போ பார்த்தா பல்லவனும் கிளம்புறாரு. அவர் காலேஜ் போகணும்ல, எல்லாம் கிளம்புறாங்க. இப்போ பார்த்தா சோழன் தொடர்ந்து மூச்சை போடுறாரு. நான் கொண்டு வந்து ஒன்று எங்களை ட்ராப் பண்ணுறேன், பஸ்ஸில் போகும்போது பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா தொடர்ந்து நிலாவும் சோழனை வந்து செம்மையாக நோஸ் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. பாவங்க சோழன் வந்து எப்படியாவது நிலா கிட்ட பேசலாமா, எப்படியாவது நிலா கூட வந்து கனெக்ட் ஆகணும்னு சொல்லி எப்படியோ ட்ரை பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பாண்டியன் வந்து நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டாட்டா காட்டி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சோழன் வந்து பணம் கொஞ்சம் கொடுக்குறாரு பாத்ரூம் கட்டுறதுக்கு. இப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் பணம் கொடுத்தேன்னு சொல்லி நீங்கள் நிலா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சோழன்ட்ட சொல்கிறாரு. சேரன்ட்ட சொல்கிறாரு. சேரன் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாண்டியன் வந்து அதை பார்த்து அதையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பைக் ஒன்று வாங்கணும் அப்படிங்கும்போது புது பைக் வாங்கலான்னா அது 1.5 லட்ச ரூபா வரும் அப்படி இப்படின்னு சொன்னதுமே சரி செகண்ட்ஸில் ஒரு நல்ல பைக் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாண்டிகிட்ட சோழன் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளைஞ்சு குழஞ்சி என்னென்னமோ பேசுகிறாரு. ஒரு கட்டத்தில் பாண்டி ஆளை விட்றாப்பா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி விடுறாரு. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த விஷயத்தையும் பார்த்தோம்னா சேரன்ட்ட தான் சொன்னார், நீ நான் தான் பைக் வாங்கி கொடுத்தேன், இந்த ஐடியா நான் தான் கொடுத்தேன்னு சொல்லணும் அப்படின்னு. அவருக்கு என்ன பாவம், மனுஷன் எப்படியாவது நிலா கிட்டோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சோழன் ரொம்பவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பராக ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து வர ஸ்டோரி சம்மந்தமாக ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.